கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி திருச்சியில் மூடு டாஸ்மாக் என்ற சிறப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியதற்காக எங்களது அமைப்பை சார்ந்த 3 பேர் மீதும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஏனைய 3 பேர் மீதும் மொத்தம் 6 பேர் தேச துரோக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் திருச்சி காவல்துறை. அதோடு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் என்று சிலர் பெயரை குறிப்பிட்டு அதில் 1வது படிக்கும் முதல் வகுப்பு படிக்கும் பாரதி மற்றும் காவ்யா ஸ்ரீ என்ற அந்த 2 குழந்தைகள் பெயரையும் அந்த எஃப்ஐஆரிலே போட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் தரப்பிலே சொல்லும் பொழுது 6 பேரை மட்டும் போட்டிருக்கிறார்கள். மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்ற முதல் பாராவிலே அந்த குழந்தைகள் பெயரையும் போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் 1 கோடி பேருக்கு மேல் குடி நோயாளிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். பிள்ளை, பெற்றோர், மனைவி என 3 கோடி பேர் குடும்ப நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மதுவிலக்கினுடைய பாதிப்பு டாஸ்மாகினுடைய பாதிப்பு தேர்தலிலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என அனைவருமே எழுதுகிறார்கள், பத்திரிகையிலே எல்லாம் பேசுகிறார்கள். மக்களும் அந்த மனநிலையில் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை நாங்கள் கடந்த 10 மாதமாக தொடர்ந்து மாநாடு, பொதுக்கூட்டம், கைது, சிறை, பொய் வழக்கு கடந்து நாங்கள் விடாமல் இன்னும் பிரச்சாரம், போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் தொடர்கிறது என மாநாட்டுக்கு பிறகும் தமிழகத்திலே சுவரெழுத்து, பிரசுரம், தெருமுனை பிரச்சாரம், வீடு பிரச்சாரம், இந்த மாதிரி இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்த இருக்கிறோம். இந்த டாஸ்மாக்கு எதிராக போராடக்கூடாது, யாரும் பேசக்கூடாது என்பதை மிரட்டுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் எச்சரிக்கை செய்வதற்கும் தான் இந்த தேச துரோக வழக்கு இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். இது டாஸ்மாக் சாராய முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் டாஸ்மாக் தொழிலை தொடர்ந்து நடத்திய தீர்வோம் என்ற ஒரு 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 எதிர்மறையான வெறித்தனம், நாங்கள் நடத்தி தான் தீர்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் தான் இந்த வழக்கு போட்டதனுடைய நோக்கம் இருக்குது. இந்த வழக்கு விசாரணையை நாங்கள் நீதிமன்றத்தில் வரும்பொழுது நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இதற்காக நாங்கள் இப்போது பிணை கேட்கப் போவதில்லை, முன்ஜாமீன் நாங்கள் கேட்கப் போவதில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்தை மக்கள் அதிகாரம் மட்டுமல்ல, தன்னெழுச்சியாக நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி பொய் வழக்கு போடுவதன் மூலம், தேச துரோக வழக்கு போடுவது, கைது செய்வதன் மூலம் இந்த போராட்டத்தை ஒரு நாளும் ஒடுக்கிவிட முடியாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஏற்கனவே மாகாயிகா பாடகர் கோவன் மூடு டாஸ்மாக் என பாடியதற்காக தேச துரோக வழக்கில் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு உலகம் முழுவதும் இந்த ஜெயா அரசினுடைய அந்த ஆணவ போக்கை கண்டித்தார்கள். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிலிருந்து பத்திரிகையாளர்லேருந்து எல்லா கட்சி தலைவர்களும் கண்டித்தார்கள். உச்ச நீதிமன்றம் கூட தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. இன்றைக்கு டெல்லி பல்கலைக்கழக மாணவர், JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் கண்ணையாகுமார் தேச துரோக வழக்கிலே கைது செய்யப்பட்டதற்கு ஆதரவு தெரிவித்ததாக, அவருடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியதற்காக கெஜ்ரிவால், ராகுல் காந்தி, சீதாராம் யெச்சூரி இவர்கள் மீதெல்லாம் கூட தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நாடு முழுவதும் காவல்துறை முறைகேடாக இந்த தேச துரோக வழக்கு பயன்படுத்துகிறது, பிரயோகிக்கிறது. இதை மறுபரிசீலனை செய்யணும், இதற்கான விளக்கத்தை மாற்றி எழுதணும், அல்லது இந்த சட்டப்பிரிவை ரத்து செய்யணும். ஒரு சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில், ஒரு காலனிய ஆட்சியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சட்டப்பிரிவு தொடர்வது சரியல்ல என்ற விவாதம் நாடு முழுவதும் எழும்பி இருக்கின்ற நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டில் பேசியதற்காக, டாஸ்மாக் மூடுன்னு பேசியதற்காக இன்றைக்கு தேச துரோக வழக்கு தமிழக அரசு பதிவு செய்திருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லை, நாங்கள் இந்த அமைப்பு முறையே கேள்விக்குள்ளாக்குறோம். அதாவது
ஒரு மதுவிலக்கு போராட்டத்தில் இப்போ கருணாநிதி கூட வந்து கோவனுடைய கைதுக்கு கண்டன அறிக்கை கொடுத்தாரு. நாங்கள் போய் நன்றியெல்லாம் தெரிவித்தோம். அந்த பிரச்சனைங்கிற அளவில், போராட்டம்ங்கிற அளவில். இந்த தேர்தல் என்பது இருக்கு இல்லைங்களா, இப்போ நாங்கள் தேர்தலில் கருணாநிதிக்கோ அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு ஆதரவுன்னா, இந்த அமைப்பு முறை இந்த மக்கள் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு என்பது இந்த அமைப்பு முறையில் இல்லைன்றது எங்கள் அமைப்புடைய கொள்கை, கருத்து. இது யதார்த்த உண்மை. இது யாரும் நீங்கள் வந்து இது சரி, கருணாநிதி வந்தோ அல்லது வந்து வேற யாரோ கெஜ்ரிவால் வந்தோ இல்லை சகாயம் வந்தோ இந்த சமூகத்தில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் தான் ஆதாரங்களை கொடுக்கணும். நீங்கள் தான் அதற்கான, நாங்கள் சொல்கிறோம் ஒட்டுமொத்தம் நீதித்துறை, தேர்தல் ஆணையம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இப்போ நத்தம் விஸ்வநாதன், ஓபிஎஸ்னுடைய விவரங்களை யார் இப்போ கட்சிக்காரங்களை விசாரிக்கிறாங்க? போலீஸ் தான் விசாரிக்குது, இன்டெலிஜென்ஸ் தான் விசாரிக்குது. அது எந்த சட்டத்தில் இருக்குது? அப்போ அவர்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இது என் சட்டப்படியான டியூட்டி இல்லைன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டிஎஸ்பியை சொல்ல முடியுமா? ஆனால் சட்டத்தில் அப்படி கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். ஒரு கமிஷனர், டிசியோ ஏசியோ சொல்ல முடியுமா? ஏங்க நான் எதுக்கு போய் ஓபிஎஸ்ஸுடைய சின்ன வீட்டுக்கோ இல்லை ஒரு அவங்க தெரிஞ்ச வீட்டுக்கு நான் எதுங்க போய் கேட்கணும்? அவர் சொந்தக்காரன் வீட்டில் நான் எதுங்க போய் கேட்கணும்? என் டியூட்டி கிடையாது. அப்போ நான் ஆஃபீஸர்னா நான் ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் மேலே நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், 161 ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன், சார்ஜ் ஷீட் போடுறேன், கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறேன், அக்யூஸ்ட்டை வந்து கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறேன். இதான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோடைய டியூட்டி. இன்றைக்கு முத்துக்குமாரசாமியுடைய மரணத்துக்கு என்னாச்சு? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விடுதலை செய்யப்பட்டார். சங்கராமன் மரணத்திற்கு என்னாச்சு? எங்கள் அப்பாவே கழுத்து அறுத்துட்டு கொண்டுட்டாரான்னு ஒரு பையன் கேட்குறேன். அப்போ என்னென்னா, இந்த சிஸ்டம் வந்து மொத்தத்துலையும் எப்படி போயிருக்கு? அப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம பணம் சம்பாதிக்கவோ இல்லை நாம் கவுன்சிலராகவோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை கட்சியில் போய் நாம் ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிக்கிறதுக்காகவோ நம்ம மக்கள் அதிகார அமைப்பில் நாங்கள் செயல்படலை, அந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கலை. அப்போ மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு இந்த நாடு வந்து இன்றைக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், என்ன தீர்வு என்பதை முன்வைத்து நாங்கள் அமைப்பு செயல்படுத்துகிறோம். அப்படின்னும் போது அதற்கு உட்பட்டு தான் எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுமே தவிர, சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ விஜயகாந்த் வல்லவர் நல்லவர்னு இப்போ கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்களே, அது மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேச முடியாது. அது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அது எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையை வந்து நாங்கள் ஆட்சி முதன்மையான பிரச்சனை அப்படின்னு ஒன்று மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு கோரிக்கையை எங்களுடைய கோரிக்கை பல கோரிக்கைகளில் ஒன்றே ஏற்புடையதாக இருக்குங்கிறதுனாலே ஒரு ஒட்டுமொத்த கட்சிக்கு முதல் விஷயம் தேர்தலையும் நாங்கள் பங்கேற்கிறதில்லை, இந்த தேர்தல் முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை முதல். ரெண்டாவது விஷயம், ஒரு கோரிக்கையை வந்து அவர்கள் வந்து எங்களுடைய பல கோரிக்கைகளில் ஒன்று வந்து அவங்க ஆதரிக்கிறாங்கிற ஒன்றுக்காகவே ஒட்டுமொத்த அந்த கட்சியினுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் நாங்கள் எப்படி அந்த கட்சியை ஆதரிச்சோம்னா அந்த கட்சியினுடைய எல்லா நிலைப்பாடுகளுக்கும் ஆதரவு ஆகிவிடும். எப்படி ஆரம்பிக்கிறீங்க சார்? இந்த மதுவிலக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரேன்னு இல்லை, இது வந்து மதுவிலக்கு திமுக கொண்டு வந்தாலும் கூட, ஆனால் இது அமுல்படுத்துவது கீழே உள்ள போலீஸ் தான் அமுல்படுத்தி ஆகணும். போலீஸே இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராய வியாபாரிகள், குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 100க்கு 90 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் எங்களை காய்ச்ச சொல்லிது, எங்களை துன்புறுத்தினால, நாங்கள் காய்ச்ச மறுத்ததுனால எங்கள் மேலே குண்டர் சட்டம் வழக்கு போட்டாங்க. அப்போ நீங்கள் மேலிருந்து நல்லவராக கையெழுத்து போட்டாலும் கூட கீழே எந்த சிஸ்டத்தை வச்சு நீங்கள் அமல்படுத்துவீங்க? அப்போ மக்கள் இதில் வந்து முழுமையாக ஈடுபட்டால் தான், கிராமத்தில் இப்போ நகரத்தில் மக்கள் முழுமையாக ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த உண்மையான மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. அதாவது இது நம்ம ஒரு அரசியலுக்காக பேசப்படுவதல்ல. ஒரு 10 வயசு பையன் வந்து குடிச்சிட்டு வகுப்பறைக்கு வரான் அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்கால தலைமுறை, ஒரு சமூகமே எப்படி கேள்விக்குள்ளாக்கப்படுதுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது அரசியல் கட்சிகளுடைய தேர்தலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனித வளங்கள் எதிர்கால தலைமுறை சம்மந்தப்பட்டது. ஒரு மனிதன் என்பதற்கான அளவுகோலே வந்து சிந்திக்கிறானா இல்லையாங்கிறது தான், சுயநினைவோடு இருக்கானா இல்லையாங்கிறது தான் ஒரு மனிதன்கிறதுக்கான டெஃபனிஷனே சொல்ல முடியும். நீங்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் கொலை செஞ்சால் கூட அவனை தண்டிக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் என்பவனே சிந்திக்கிறானா, நிதானமாக இருக்கிறானா அப்படிங்கிறது தான். அப்போ இது வந்து தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டது இந்த விஷயம். அப்போ இது வந்து திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க, மக்கள் கருத்தெல்லாம் இன்றைக்கு எதிராக போனதால் அவர்கள் இன்றைக்கு தங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் அந்த திட்டங்களை கொண்டு வருது. அந்த அடிப்படையில் நம்மளோட கோரிக்கையே ஒரு டாஸ்மாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கான மாற்றத்தை பெறுவதற்கு நீங்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாலுமே உங்களுடைய கொள்கை அடிப்படையில் மாற்றம். அதாவது மது விலக்கு மட்டும் இப்போ பிரச்சனை கிடையாது, மக்களுடைய பிரச்சனை. இப்போ கல்வி தனியார் மயம் இருக்குது, இயற்கை கனிம வள கொள்ளைகள் இருக்குது, தனியார் மயம் இருக்குது, எவ்வளவோ வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு மாறுமான்னு கேட்குறேன். அதாவது
முக்கியமான ஒரு நடவடிக்கை மாற்றத்துக்கான போராட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் அடுத்த கட்டமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அடுத்த கட்ட முயற்சியாக இல்லை, அது வந்து உறுதியான இப்போ அவர்கள் வந்து அந்த அந்த கோரிக்கையிலிருந்து பின்வாங்க விடாமல் செய்வது என்பது உறுதியான மக்கள் போராட்டம் தான் செய்ய முடியும் நாங்கள் நம்புகிறோம். கட்சிகளுக்கு போய் ஆதரவு கொடுத்து அவர்கள் வழியாக மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவது என்பது அது வந்து உறுதியற்றது. கீழே மக்களை வந்து உறுதியாக வைத்திருக்கும் போது மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு நினைக்கிறோம். இந்த ப்ரெஷரே அவங்கள மூலியமாக தான் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறோம். இன்னொரு விஷயம், இவ்வளவு எதிர்ப்பு வந்த பிறகும் நான் என்னோட கருத்தை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் 2 பேர். ஒன்று ஜெயலலிதா அம்மையார், இன்னொன்று விஜயகாந்த் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கை பற்றி இதே கிடையாது, குறிப்புகளே வாக்குறுதியே கிடையாது.